ஹாய் எல்லா சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா தக்காளி சட்னி, தோசைங்க. ஒரு வடை சட்டியில் ஒரு ஸ்பூனு எண்ணெய், ஒரு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு, ஒரு 5-6 வத்தல், ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி முடித்ததும் அடுத்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு அது வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி. இது எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா ஜூஸுக்கு பால் காய்ச்சிருக்கீங்க, பால் காயுது. ஓகேயா? 2 தக்காளி, 2 தக்காளி தான் போடணும், ரொம்ப போட்டுறாதீங்க, புளிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேயா? அடுத்து என்னென்னா அரைச்சி ஒரு கிணத்துல ஊற்றி ஒரு கடாவை வச்சு ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி கடுகு, வத்தல், கருவேப்பிலை 3ஐயும் போட்டு தாளித்து ஊற்றி ஒரு கிணத்துல வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தோசைக்கல்லை கழுவி கல்லில் வச்சுருக்கேன். இப்போ ஜூஸுக்கு ஒரு அரை மாதுளை, ஒரு ஸ்பூனு கொஞ்சம் தேன் ஊற்றி காய்ச்சின பாலை அதில் ஊற்றி நல்லா அடிச்சுட்டு வரேங்க. அடிச்சுட்டு வந்ததும் நல்லெண்ணெயை கல்லில் ஊற்றி அடுத்து மாவு, ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சுடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேயா? அடுத்து அடித்த ஜூஸை இந்த மாதிரி பெரிய சல்லடையில் சலித்து ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா கிண்டி எடுத்தால் தான் இருக்கிற சாறு பூரா இறங்கும். ஓகேயா? நல்லா கிண்டி எடுத்து அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தாங்க சமையல். தோசை, தக்காளி சட்னி, மாதுளை ஜூஸு. இந்த அடித்து வச்சுருக்கேன்னா மாதுளை ஜூஸு. இதுதான் இன்றைக்கி காலையில் எங்களுக்கு. ஓகேயா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.